Hello friends, welcome to Info Picture. In the video நம்ம வந்து matrix multiplication எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 2 dimensional array யூஸ் பண்ணி ரெண்டு matrices multiply பண்ணி அவுட்புட்டா ஒரு matrices வந்து கொடுக்க போறோம் ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. பேக் எண்ட்ல இந்த மல்டிப்ளிகேஷன் process வந்து எப்படி நடக்குதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல நான் கொடுத்திருக்கேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிற டேட்டா வேல்யூ, அதுதான் இன்புட்னு சொல்லுவோம். ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வாங்கின டேட்டா வேல்யூவை வச்சு என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ். அவுட்புட் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ராசஸோட ரிசல்ட்டு. நம்ம வந்து டேட்டா வேல்யூவை வச்சு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், அந்த ரிசல்ட்டு தான் வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ரெண்டு மேட்ரிக்ஸோட, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கிறது வந்து 2x3 3x2. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து காலமும் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்குது 3 3ன்னு. அப்புறம் என்னால் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்க ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்ஸு ரெண்டாவது ப்ளேஸில் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மூணாவது ப்ளேஸில் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் நம்மளோட இன்புட் என்னென்னா, யூசர்கிட்டேருந்து ரெண்டு அரேவோட சைஸ் வாங்கிப்போம். அதாவது ரோ அண்ட் காலம் ரெண்டு மேட்ரிசஸ்க்கு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ரிசஸில் என்டர் பண்ண வேண்டிய வேல்யூஸ் வாங்கிடுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமில் நம்மளோட இன்புட்டு. இதை வந்து கெட்டுன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். நம்ம ப்ராசஸ் என்னென்னா, ரெண்டு மேட்ரிசஸையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி தனியாக ஒரு மேட்ரிசஸ்க்குள்ளே அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது வந்து என்னோடய ப்ராசஸ்ஸு. இதை வந்து நான் ப்ரோன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடுக்குள்ளே இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய அவுட்புட் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணி கிடச்ச அந்த மேட்ரிஸஸை வந்து நான் எடுத்து அதே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன் அவுட்புட் ஸ்க்ரீனில். ஸோ இது வந்து ஷோன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடில் இந்த ப்ராசஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஜாவாவோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னா, என்னோடய ப்ராப்பர்ட்டிஸையும் யூசர் டிஃபைன் மெத்தடையும் தனியாக ஒரு கிளாஸில் எழுதிட்டு, அப்புறம் என் மெயின் மெத்தடுக்காக நான் வந்து ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ஆப்ஜெக்ட் என் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தடை கால் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டு. இதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது என்னென்னா வேரியபிள்ஸு. இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம வந்து இன்புட் வேல்யூவோ இல்லை வேறு ஏதோ வேல்யூவோ வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதை தான் வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லியிருக்கேன். அது கீழே என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தட். இங்கே இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் கெட்டு, ப்ரோ, ஷோ அப்படின்னு 3 யூசர் டிஃபைன் மெத்தட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தட் கிளாஸு, அதுக்குள்ளே வந்து கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு, ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ, ஆப்ஜெக்ட் டாட் ஷோன்னு சொல்லி கால் பண்ணிடுவேன். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோடய இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கூட எழுதுகிறேன். java.io.asterisk. இதில் இருக்க ஐஓ பேக்கேஜில் வந்து இருக்க பஃபர் ரீடர்ன்ற கிளாஸை வந்து நான் என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஐஓ பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இதுக்கு கீழே கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்டேன். இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷன், அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன். நமக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும்னா, ரோ அண்ட் காலம் வேணும். ஃபார் லூப்பில் 2 ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐஜே வேணும். அப்புறம் எனக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வேணும், அதாவது 2 டைமென்ஷனல் அரே வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்டிஜர் டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாய்டு கெட்டு என்னோடய இன்புட்கான மெத்தடு. இதில் வந்து ரோ அண்ட் காலமை வச்சு ஒரு 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து அந்த அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கான வேல்யூஸை வந்து பஃபர் ரீடர் மூலமாக வந்து வாங்கி அதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரோ மெத்தடில், இந்த மெத்தடில் வந்து ஆப்ஜெக்டை வந்து ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணி இதோட ரிட்டன் டைப்பும் வந்து ஒரு ஆப்ஜெக்டே நான் வந்து ரிட்டன் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் ப்ரோ மெத்தடோட ரிட்டன் டைப் வந்து கிளாஸு. இந்த ப்ரோ மெத்தடில் நம்ம வந்து 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக கேன்னு ஒரு வேரியபிள் வந்து இந்த மெத்தட்குள்ளேயே நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ 3 ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி 2 மேட்ரிசஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி 3ஆவதாக ஒரு மேட்ரிக்ஸில் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்தது வாய்டு ஷோவில் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணியிருந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதுக்கு கீழே வந்து என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்து பஃபர் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து ரோ 1 காலம் 1 ரோ 2 காலம் 2 வந்து வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுன்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் அது வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷனை வந்து நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ நாட் ஈக்குவல் டுவாக இருந்தால் எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நாட் பாசிபிள்னு சொல்லிவிட்டு எல்ஸில் வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கெட்டு ப்ரோ அதுக்கப்புறம் ஷோ 3 மெத்தடையும் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட என்னோடய ப்ரோக்ராம் முடியுது. ப்ரோக்ராமை .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்க ஜாவா ஃபைல் இருக்க ஃபோல்டருக்கு வந்து நேவிகேட் பண்ணிக்கோங்க கமாண்ட் ப்ராம்ப்டில். அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எப்படி கம்பைல் பண்ணோன்னா ஜாவா-c ஸ்பேஸு ஃபைல் நேம் .javaன்னு கம்பைல் பண்ணுங்கள். எரர் இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் வரும். இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஜாவா-c ஸ்பேஸு என்னோடய ஃபைல் நேம் .java கொடுக்குறேன். எனக்கு எரர் இல்லை, அதனால நெக்ஸ்ட் லைன் வருது. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்தோன்னே எனக்கு என்டர் R1 C1 R2 C2ன்னு கேட்குது. நான் வந்து 2 3 3 2ன்னு கொடுக்குறேன். அதாவது 2x3 மேட்ரிக்ஸும் 3x2 மேட்ரிக்ஸும் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அந்த 2 மேட்ரிக்ஸில் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய வேல்யூஸை வந்து கொடுக்குறேன். வேல்யூஸ் கொடுத்து முடிச்சு என்டர் கொடுத்தோன்னே எனக்கு வந்து 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸில் எனக்கு ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில். எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்கலாம். நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். கண்ட்ரோல் வந்து மெயின்ன்ற கீவேர்ட் நம்ம ப்ரோக்ராமில் எங்கே எழுதியிருக்கோமோ அதை வந்து சர்ச் பண்ணி கண்ட்ரோல் அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து என்னோடய மெயின் மெத்தடுக்கு வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே வச்சுருக்கேன். கிளாஸு அதுக்கு ஒரு நேம் இருக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க பப்ளிக் அப்படிங்கிறது எதுக்காகனா பப்ளிக்குங்கிறது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நம்ம வந்து ஒரு மெத்தடை பப்ளிக்னு கொடுத்தா தான் நம்ம அவுட் சைட் தி கிளாஸ் வந்து அதை வந்து கால் பண்ண முடியும். ஸோ பப்ளிக்கு. ஸ்டாட்டிக் எதுக்காகனா இந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக்னு இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். வாய்டு எதுக்காகனா இந்த மெத்தட் வந்து நமக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ வாய்டு மெயின்ன்றது தான் இந்த கீவேர்டு. அங்கேருந்து தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் பாஸ் பண்ணணும். இது வந்து இந்த மெயின் மெத்தடோட ஜென்ரல் ஃபார்மேட்டு. அப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே வரும் பஃபர் ரீடருக்கு பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் system.out.printlnல என்டர் R1 C1 R2 C2ன்னு இருக்குது. ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு என்டர் R1 C1 R2 C2ன்னு கேட்கும். ஸோ நான் வந்து 3x2 2x3 2 ரோஸ் அண்ட் காலம் வந்து 2 3 3 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். இதை வந்து எனக்கு system.in எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணும். ஸோ இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அது பஃபர் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அதை வந்து பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணுறோம். பஃபர் ரீடர் வந்து அது கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி இப்போ எனக்கு பிஆர் ஆப்ஜெக்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ நான் பிஆர் ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் லைனுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அந்த வேல்யூ எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்னோடய வேரியபிள்லாம் வந்து இன்டிஜர் டைப்பில் இருக்கிறதுனால நான் இங்கே டைப் கேஸ்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ integer.parseIntன்ற மெத்தட் யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணால் எனக்கு வந்து கிடைக்கிற ரிட்டன் வேல்யூ வந்து இன்டிஜர். இந்த இன்டிஜரை வந்து நான் என்னோடய வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ R1 C1 R2 C2ல் பேக் எண்டில் வந்து எனக்கு வந்து 3 2 2 3 3 2ன்னு சொல்லி என்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போ வந்து C1 வந்து நாட் ஈக்குவல் டு R21. ஸோ இப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில், ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்ஸ் தான் எனக்கு வந்து
இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வருது. எல்ஸ் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய கிளாஸுக்கு வந்து ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணோன்னா என் கண்ட்ரோல் வந்து கிளாஸுக்குள்ளே போகும். அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ பேக் எண்டில் எனக்கு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா RC IJன்னு 4 வேரியபிள் இருக்குது. 4 வேரியபிளும் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் ஆயிரும். அது கூட திரும்ப கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். அடுத்த லைன் ரீட் ஆகும். இப்போ வந்து Bன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு வந்து B ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். அதே மாதிரி C ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பேக் எண்டில் Cன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி 4 வேரியபிள் வந்து மெமரி அலோகேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். மறுபடியும் கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ வந்து A.get of R1 C1 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி கெட் மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ கண்ட்ரோல் வந்து கெட் மெத்தடுக்குள்ளே போகும். நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து A. ஸோ A ஆப்ஜெக்டை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் என்னோடய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில். ஃபஸ்ட்டு பஃபர் ரீடருக்கு BRன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னோடய R அண்ட் Cக்கு வந்து PQன்னு அசைன் பண்ணுறோம். R is equal to P, C is equal to Qன்னு. ஸோ நம்ம பாஸ் பண்ணது தான் வந்து இங்கே PQவில் இருக்குது. அப்போ வந்து Rயில் வந்து 2, Cயில் வந்து 3 அப்படின்னு நான் பேக் எண்டில் வந்து என்டர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த Rயும் Cயும் வச்சு நான் வந்து 2 டைமென்ஷனல் அரே வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ M is equal to new int of R Cன்னு இருக்குது. அப்போ வந்து எனக்கு 2x3 மேட்ரிக்ஸ் வந்து பேக் எண்டில் க்ரியேட் ஆகுது. அதோட இண்டெக்ஸ் வந்து 0 1, மேலே வந்து 0 1 2ன்னு அதோட இண்டெக்ஸ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் I is equal to 0ன்னு இருக்குது. ஸோ I வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். I வந்து லெஸ் தென் ஆரான்னு பார்க்குது. R வந்து 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. J is equal to 0. ஸோ J வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். J லெஸ் தென் Cன்னு பார்க்குறோம். 0 வந்து லெஸ் தென் 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது. இங்கே வந்து system.out.println என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்குது. எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்கும். நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதை வந்து system.in.brல் கொண்டு போய் வைக்கும். BRலேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து பார்சின்ட் மூலமாக டைப் கேஸ்ட் பண்ணி நான் அதை வந்து M of IJ, அதாவது M of 0 0ல் பேக் எண்டில் மேட்ரிக்ஸில் அந்த வேல்யூவை வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து J வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். J++. இப்போ J வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than 3 கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ நமக்கு வந்து system.out.println என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்கும். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்டோன்னே நான் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து system.in.brல் கொண்டு போய் வைக்கிது. BRலேருந்து நான் ரீட் லைன் மூலமாக எடுத்து டைப் கேஸ்ட் பண்ணி M of 0 1ல் வந்து இந்த வேல்யூவை என்டர் பண்ணுறேன். இப்போ J வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். J வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 less than 3 கண்டிஷன் ட்ரூ மறுபடியும் உள்ளே வருது. மறுபடியும் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்குது. இப்போ நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ வந்து system.in.brல் வைக்கிது. BRலேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ M of 0 2ன்ற பொசிஷனில் வந்து இப்போ அந்த வேல்யூ வந்து என்டர் ஆகுது. இப்போ J வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ J வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 3 less than 3 கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ இன்னர் லூப் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆனோன்னா அவுட்டர் லூப்பில் இருக்க இன்க்ரிமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ I++. இப்போ I வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1 less than 2 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ மறுபடியும் J வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். Jவை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். 0 less than 3 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது. இப்போ வந்து மறுபடியும் எனக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்கும். நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதை வந்து system.in.brல் வைக்கும். BRல இந்த ரீட் லைன் மூலமாக எடுத்து டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ வந்து மேட்ரிக்ஸ் 1 0ல் அந்த வேல்யூவை என்டர் பண்ணுறேன். மறுபடியும் J வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். J வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1 less than 3 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது. மறுபடியும் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் எலமெண்ட்டுன்னு கேட்குது. நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூவை வந்து BRலேருந்து மறுபடியும் ரீட் லைன் மூலமாக எடுத்து டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ M of 1 1 பொசிஷனில் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து J++. J வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது 2ன்னு. ஸோ 2 less than 3 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது. மறுபடியும் என்டர் எலமெண்ட் கேட்குது. நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதை வந்து BRலேருந்து ரீட் லைன் மெத்தட் மூலமாக எடுத்து டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ வந்து 1 2ல் வந்து என்டர் பண்ணுறோம். இப்போ வந்து மறுபடியும் J இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ J வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than 3 கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இப்போ அவுட்டர் லூப்பில் இருக்க இன்க்ரிமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ I வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 2 less than 2 கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். உங்களுக்கு மெத்தடை விட்டு வெளில வந்துடும். மெயின் மெத்தடுக்குள்ளே மறுபடியும் கண்ட்ரோல் போகும். அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். B.get of R2 C2. ஸோ இப்போ வந்து நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து B. மறுபடியும் கெட் மெத்தடுக்குள்ளே போய் இப்போ நடந்த மாதிரியே
2 ஃபார் லூப் வச்சு அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த தடவை 3x2 மேட்ரிக்ஸில் வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி என்டர் பண்ணுறோம். ஸோ அதை வந்து என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ வந்து C is equal to A dot pro of B. இப்போ நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்ட் A, ப்ரோ மெத்தட்குள்ளே Bன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணி எனக்கு வர்ற ரிசல்ட்டை வந்து நான் Cயில் வந்து அசைன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கண்ட்ரோல் வந்து ப்ரோ மெத்தடுக்குள்ளே போகும். இன்ட்டு கே. ஸோ எனக்கு வந்து பேக்கெண்டில் வந்து கேன்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னோடய Dன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். என்னோடய கிளாஸுக்கு Dன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். D is equal to நியூ. அந்த கிளாஸ் நேம் கொடுத்தோன்னே எனக்கு கண்ட்ரோல் வந்து அந்த கிளாஸுக்குள்ளே போய் அந்த கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ வந்து IJRC 4 வேரியபிள் வந்து D ஆப்ஜெக்ட்குள்ளே மெமரி அலோகேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப கண்ட்ரோல் வந்து நம்மளோட ப்ரோ மெத்தட்குள்ளே வரும். அங்கே வந்து அடுத்த லைன் ரீட் ஆகும். அதாவது D டாட் R is equal to R. இப்போ வெறும் ஆர்னா நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்க ஆர். இப்போ ஏ ஆப்ஜெக்டில் இருக்க ஆர் வந்து டி ஆப்ஜெக்டில் இருக்க ஆருக்கு வந்து அசைன் ஆகும். ஸோ அங்கே ஆர் என்னென்னா 2. அந்த 2 எடுத்து நம்ம டி ஆப்ஜெக்டில் இருக்க ஆருக்கு அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் D டாட் சி ஈக்குவல் டு B டாட் சி. அப்படின்னா B ஆப்ஜெக்டில் இருக்க சி வந்து நம்மளோட D ஆப்ஜெக்டில் இருக்க சிக்கு வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ 6 Cயில் 2 2ன்னு என்ட்ரு ஆகிடும். அந்த ஆரையும் சியும் வச்சு நம்ம வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்து 2 டைமென்ஷனல் அரே வந்து நம்ம வந்து பேக்கெண்டில் வந்து க்ரியேட் பண்ணுறோம். 0 1 0 1 அதோட இண்டெக்ஸு. ஸோ எனக்கு சைஸ் வந்து 2 2 2 காலம் 2 ரோவில் எனக்கு ஒரு வந்து மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதாவது D டாட் M ஆஃப் ஐஜேயில் D ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்காக 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி எனக்கு வந்து 4 பொசிஷனும் 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடி நம்மளோட மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அடுத்த ஃபார் லூப்பு ஃபார் I is equal to 0. I வந்து லெஸ் தென் ஆர் ஆன்னு பார்க்கும். D ஆப்ஜெக்டில் இருக்க ஆர் வந்து 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். J is equal to 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். மறுபடியும் J வந்து லெஸ் தென் D டாட் C ஆனால் அதுவும் 2. ஸோ 0 லெஸ் தென் 2 கண்டிஷன் ட்ரூ. இங்கே உள்ளர வரும். K is equal to 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். K is less than C ஆன்னு கண்டிஷன் செக் பண்ணும். இங்கே வெறும் Cன்னா வந்து A ஆப்ஜெக்ட் நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்டோட C. ஸோ ஏல C வந்து எவ்வளோனா 3. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0 வந்து லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ உள்ளர வரும். இப்போ வந்து எனக்கு D டாட் M ஆஃப் ஐஜே இஸ் ஈக்குவல் டு D டாட் M ஆஃப் ஐஜே ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து IK KJ பொசிஷனில் இருக்க 2 வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி இதோட சம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மல்டிப்ளிகேஷன் தான் நடக்கும். இப்போ வந்து ஏ ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸில் 0 0ல் இருக்க பொசிஷனில் இருக்கிறதும் பி ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸில் இருக்கிறதுல 0 0 பொசிஷனில் இருக்கிறதும் மல்டிப்ளை ஆகும். ஸோ எனக்கு வந்து 1 1 மல்டிப்ளை ஆகி 0வோட ப்ளஸ் ஆகும். ஸோ வந்து 1 தான் அதோட ரிசல்ட்டு. இதை வந்து M ஆஃப் ஐஜே 0 0 பொசிஷனில் டி ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸில் 0 0 பொசிஷனில் 1ன்னு என்டர் பண்ணுறேன். அப்புறம் K வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். K 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 வந்து லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ உள்ளர வரும். இப்போ வந்து அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பார்ட்டை பாருங்கள். IK KJ. ஸோ 0 1 ஏ ஆப்ஜெக்டில் 0 1 பி ஆப்ஜெக்டில் 1 0 பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தா 0 1ல் 2 1 0ல் 3. ஸோ 3 2s are 6. ஏற்கனவே இருக்க வேல்யூவோட +6. ஸோ ஏற்கனவே எனக்கு 1 இருக்குது. ஸோ 1 + 6 7. அந்த 0 0 பொசிஷனில் வந்து இப்போ எனக்கு வந்து ஏற்கனவே இந்த 1 ஓவர் ரைட் பண்ணி 7ன்னு நான் என்டர் பண்ணிடுவேன். இப்போ மறுபடியும் வந்து எனக்கு K இன்க்ரிமெண்ட் ஆகும். K வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 3 ஆன்னு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ உள்ளர வரும். இப்போ வந்து ஏ ஆப்ஜெக்டில் IK 0 2 பொசிஷன்லேயும் பி ஆப்ஜெக்டில் 2 0 பொசிஷன்லேயும் என்ன இருக்குன்ற வேல்யூ பார்க்க போகிறோம். 0 2ல் 3 2 0ல் எனக்கு வந்து 5. அப்போ 5 3s are 15. இப்போ ஏற்கனவே 7 இருக்குது. இப்போ 15 + 7 வந்து எனக்கு 22. M ஆஃப் 0 0 பொசிஷன்லேயே வந்து ஏற்கனவே இருக்க 7 வந்து ஓவர் ரைட் பண்ணி நான் 22ன்னு என்டர் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் K இன்க்ரிமெண்ட் ஆகும். K வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும்.
அதுக்கப்புறம் அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இதோட அவுட்டர் லூப் வந்து ஜே. ஸோ ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம், 1 வந்து லெஸ் தென் 2 ஆன் கண்டிஷன் செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ மறுபடியும் கே வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். 0 வந்து லெஸ் தென் 3 ஆன் கண்டிஷன் செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூ மறுபடியும் உள்ளே வரும். இப்போ ஏ ஆப்ஜெக்டில் இருக்க எம் ஆஃப் ஐகேவும் பி ஆப்ஜெக்டில் இருக்க எம் ஆஃப் கேஜேவும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ ஆப்ஜெக்டில் வந்து 0 0, பி ஆப்ஜெக்டில் வந்து 0 1. ஸோ 0 0ல் 1 இருக்குது, 0 1ல் வந்து 2 இருக்குது. ஸோ 1 2 சார் 2, ஏற்கனவே அங்கே பொசிஷனில் வந்து 0 இருக்குது. ஸோ 2 வந்து எனக்கு வந்து 0 1ன்ற பொசிஷனில் டி ஆப்ஜெக்டில் இருக்க மேட்ரிக்ஸில் 0 1ன்ற பொசிஷனில் எனக்கு 2 வந்து என்ட்ரு ஆகும். மறுபடியும் வந்து எனக்கு கே இன்க்ரிமெண்ட் ஆகுது, கே 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 1 லெஸ் தென் 3 கண்டிஷன் செக் பண்ணுறோம், கண்டிஷன் ட்ரூ உள்ளார வரும். இப்போ மறுபடியும் வந்து ஏ ஆப்ஜெக்டில் வந்து 0 1 பொசிஷனில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு பி ஆப்ஜெக்டில் வந்து 1 1 பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ 4 2 சார் 8, 8 ஏற்கனவே இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 2 + 8 10, 10ன்னு வந்து எனக்கு இங்கே 0 1 டி ஆப்ஜெக்டில் 0 1 பொசிஷனில் எனக்கு வந்து 10ன்னு என்ட்ரு ஆகும். மறுபடியும் கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 லெஸ் தென் 3 கண்டிஷன் செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ வந்து இப்போ ஏ ஆப்ஜெக்டில் 0 2 பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கும், 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு பி ஆப்ஜெக்டில் 2 1 பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ என்னோடய 2 1 பொசிஷனில் 6 இருக்குது. 6 3 சார் 18, ஏற்கனவே 10 இருக்குது. ஸோ 10 + 18 28ன்னு மறுபடியும் எனக்கு வந்து 0 1 பொசிஷனில் 28ன்னு ஓவர் ரைட் ஆகும். மறுபடியும் எனக்கு கே வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 3 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. மறுபடியும் அவுட்டர் லூப்பு ஜே லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் உங்களுக்கு ஃபெயில் ஆயிரும், 2 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இப்போ அதோட அவுட்டர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அவுட்டர் லூப்போட இன்க்ரிமெண்ட் வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ஐ வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் 1 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். 0 லெஸ் தென் 2 ஆன் கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ மறுபடியும் உள்ளே வரும். கே லூப்பு கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஸோ கே வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகுது. 0 இஸ் லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ ஏ ஆப்ஜெக்டில் இருக்க 1 0 பொசிஷனில் இருக்க 4ம் பி ஆப்ஜெக்டில் இருக்க 0 0ல் இருக்க 1ம் வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ 4 × 1 4, ஏற்கனவே 0 தான் இருக்குது. ஸோ 0 + 4 4, 4ன்னு மட்டும் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 1 வந்து லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ ஏ ஆப்ஜெக்டில் 1 1 பொசிஷனில் 5 இருக்குது. ஸோ பி ஆப்ஜெக்டில் 1 0 பொசிஷனில் 3 இருக்குது. ஸோ 5 3 சார் 15, ஏற்கனவே 4 இருக்குது. ஸோ எனக்கு 19, 15 + 4 19ன்னு எனக்கு வந்து ஓவர் ரைட் ஆகும். மறுபடியும் வந்து எனக்கு கே இன்க்ரிமெண்ட் ஆகுது, கே 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ ஏ ஆப்ஜெக்டில் 1 2 பொசிஷனில் இருக்க 6ம் பி ஆப்ஜெக்டில் 2 0 பொசிஷனில் இருக்க 5ம் மல்டிப்ளை ஆகி 6 5 சார் 30, ஏற்கனவே 19 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து 49 அப்படின்னு வந்து என்ட்ரு ஆயிரும். இப்போ மறுபடியும் கே இன்க்ரிமெண்ட் ஆகும், கே 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், 3 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் 1 லெஸ் தென் 2 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். மறுபடியும் எனக்கு வந்து கே வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும், 0 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ மல்டிப்ளை பார்ட் பார்க்கலாம். இப்போ வந்து ஏ ஆப்ஜெக்டில் 1 0 பொசிஷனில் இருக்க 4ம் பி ஆப்ஜெக்டில் 0 1 பொசிஷனில் இருக்க 2ம் மல்டிப்ளை ஆகி 4 2 சார் 8, ஏற்கனவே 0 இருக்குது. ஸோ 0 + 8 வந்து 8. இப்போ வந்து எனக்கு கே இன்க்ரிமெண்ட் ஆகும், கே வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 1 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ மறுபடியும் எனக்கு ஏ ஆப்ஜெக்டில் இருக்க 1 1 பொசிஷனில் இருக்க 5ம் பி ஆப்ஜெக்ட்லேயும் 1 1 பொசிஷனில் இருக்க 4 மல்டிப்ளை ஆகி 5 4 சார் 20, ஏற்கனவே நம்ம வந்து 8ன்னு இருக்குது. ஸோ 20 + 8 28ன்னு இங்கே ஓவர் ரைட் ஆகும். இப்போ மறுபடியும் வந்து எனக்கு கே வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் பார்ட்டில் ஏ ஆப்ஜெக்டில் இருக்க 1 2 பொசிஷனில் இருக்க 6ம் பி ஆப்ஜெக்டில் 2 1 பொசிஷனில் இருக்க 6ம் மல்டிப்ளை ஆகும், 6 6 ஆர் 36. ஸோ ஏற்கனவே 28 இருக்குது, 28 + 36 வந்து உங்களுக்கு 64ன்னு அங்கே வந்து என்ட்ரு ஆயிரும். மறுபடியும் வந்து கே இன்க்ரிமெண்ட் ஆகும், 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும், 3 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. இப்போ அவுட்டர் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்.
இப்போ ஜே வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் 2 less than 2 அப்போவும் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. இப்போ அதோட அவுட்டர் லூப் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் 2 less than 2 இப்போவும் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். லூப்புக்கு கீழே வந்து நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டர்ன் டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டி ஆப்ஜெக்ட் அப்படியே எனக்கு வந்து ரிட்டன் ஆகும். நம்ம எங்கே மெத்தடை கால் பண்ணோமோ அங்கே. ஸோ அங்கே வந்து சி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த டி ஆப்ஜெக்ட் போய் அங்கே ரிட்டன் ஆகும். இப்போ சி நம்ம வந்து ஏற்கனவே ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே க்ரியேட் பண்ணியிருக்க வேரியபிள்ஸில் வந்து இங்கே இருக்க வேரியபிள்ஸ் வந்து அப்படியே அசைன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். சி டாட் ஷோ. இப்போ நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து சி, நான் சி ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஷோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். ஷோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் வருது. இப்போ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஐ வந்து 0 இனிஷியலைஸ் ஆகும். ஐ லெஸ் தென் ஆர் ஆனால் 2 0 லெஸ் தென் 2 ஆன் கண்டிஷன் செக் பண்ணுவோம், உள்ளே வரும். இப்போ இன்னர் லூப் வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் ஆகும். இப்போ ஜே வந்து லெஸ் தென் சி ஆனால் 0 லெஸ் தென் 2 கண்டிஷன் ட்ரூ இப்போ உள்ளே வரும். இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் வந்து நான் வந்து எம் ஆஃப் ஐஜே 0 பொசிஷனில் இருக்க 22ன்ற வேல்யூ வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் டீனா டேப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ டேப் ஸ்பேஸ் விட்டு எனக்கு வந்து 22 டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு வந்து ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than 2 ஆனால் கண்டிஷன் ட்ரூ. இப்போ வந்து உள்ளே வரும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஸ்லாஷ் டீனா அதே லைனில் ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு எனக்கு அடுத்தது 0 1 பொசிஷனில் இருக்க 28 வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஜே வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 less than 2 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். இப்போ இதுக்கு கீழே ஒரு லைன் இருக்குது. ஏன்னா வந்து நான் ஃபார் லூப்போட எண்டு பிரைஸ் வந்து இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு உள்ளார டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அந்த லைனுக்கு கீழே தான் வந்து நான் க்ளோஸ் பிரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அவுட்டர் லூப்போட இன்க்ரிமெண்ட் வந்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே ஆகும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னா எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் கண்ட்ரோல் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் ஐ வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than 2 ஆன கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ ஜே வந்து மறுபடியும் 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். 0 less than 2 ஆன கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது. இப்போ வந்து 1 0 பொசிஷனில் என்ன இருக்கோ அதை வந்து எடுத்து எனக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ 49 டிஸ்பிளே ஆகும் ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1 less than 2 ஆன கண்டிஷன் ட்ரூ மறுபடியும் உள்ளே வரும். இப்போ வந்து 1 பொசிஷனில் என்ன இருக்கும் அது வந்து டேப் ஸ்பேஸ் விட்டு 64ன்னு என்ட்ரு ஆகும். இப்போ ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 2 less than 2 ஆன கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் வந்து கீழே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து I++ ஆகும். I++ வந்து 2 ஐ வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 less than 2 ஆன கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வெளில வந்து மெத்தடை விட்டு வெளில வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமை விட்டு வெளில வந்துடும். ஸோ வந்து இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் நான் வந்து 2x3 மேட்ரிக்ஸும் 3x2 மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரிசல்ட் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ரிசல்ட்டாக கிடச்சிருச்சு. அதை வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.